தற்பொழுது இந்திய அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்க இருக்கு. அதாவது வரக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி தற்பொழுது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த முறை அவங்க அனுபவம் மிக்கதாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை தேர்வெடுக்காம அதுக்கு மாறாக ஒரு புகழ்பெற்ற சட்ட வல்லுநர் மற்றும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய பி சுதர்ஷன் ரெட்டி அவர்களை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்றது ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி வேட்பாளராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான சவாலை உருவாக்கியதாகவும் பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து இந்த வேட்பாளருடைய தேர்வு அப்படின்றது குறிப்பாகவே ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேச கட்சிக்கு ஒரு புதிய அரசியல் நெருக்கடியுமே ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பி சுதர்ஷன் ரெட்டி அவர்களுடைய தேர்வுக்கான காரணங்களையும் இந்தியாவுடைய அரசியல் களத்துல ஏற்படுத்த இருக்கக்கூடிய தாக்கங்களையும் பத்தின ஒரு விரிவான ஆராய்ச்சியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. முன்னதாக இந்திய அரசியல் வரலாற்றில் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அவர்கள் அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே ஜூலை 21, 2025 அன்னைக்கு தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செஞ்சாரு. அதாவது ஆகஸ்ட் 2022 பதவியேற்றக்கூடிய அவருடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 ஆண்டுகளாக கணக்கிட்டு 2027 ஆகஸ்ட் வரைக்குமே இருந்தது. அவருடைய ராஜினாமாவுக்கு உடல் நலக்குறைவு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ராஜினாமா செஞ்சாரு. என்னதான் அவர் உடல் நலக்குறைவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாலும் கூட அரசியல் வட்டாரங்களை பல கருத்துக்கள் மேலும் மேலும் இது குறித்து எழுந்ததாகவும் இருந்துச்சு. இந்த திடீர் ராஜினாமா அப்படின்றது நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் போதே நிகழ்ந்தது அப்படின்றதால அரசியல் அரங்கில் இந்த விஷயமானது ஒரு பெரிய பரபரப்பையுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. இது துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டிய ஒரு அவசியத்தையும் உருவாக்கி இருக்கு. அதோட இப்போ ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா அப்படின்றது பல அரசியல் மர்மங்களை உள்ளடக்கி இருக்கிறதாக தான் சொல்லப்படுது. சில தரப்பினர் அவருடைய உடல்நல குறைவு தான் காரணம் அப்படின்னு சொல்லி விளக்கி கூறி வந்தாலும் கூட மற்றொரு தரப்பினர்கள் இதுக்கு பின்னால அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது சில ஊடக அறிக்கைகளும் சரி, நாடாளுமன்றத்துடைய தலைவர் அப்படின்ற முறையில் அவர் சில எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு மேலே எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அப்படின்றது ஆளுங்கட்சிக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்றதாக சொல்லப்படுது. அவருடைய ராஜினாமா அப்படின்றது எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நடக்கக்கூடியதால பல தலைவர்களுக்கும் எம்பிகளும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. இந்த காரணங்களால தான் அவருடைய ராஜினாமா அப்படின்ற முடிவுக்கு பின்னால ஆளுங்கட்சியும் அவங்க எடுத்திருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல தரப்புல இருந்து கூறப்பட்டதாகவும் இருந்துச்சு. ஆக தற்போது ஜெகதீப் தன்கர் அவருடைய ராஜினாமாவுக்கு அப்புறமா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்றது உடனடியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல எதிர்க்கட்சிகளுடைய இந்திய கூட்டணி ஒரு வலுவான அரசியல்வாதியை வேட்பாளரா நிறுத்தாம முன்னாள் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்த பி சுதர்ஷன் ரெட்டி அவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பொதுவாகவே துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அப்படின்றவங்க அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடியவங்க தான் பொதுவாகவே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா இந்திய கூட்டணி இந்த நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வுக்காக தான் விஷயமாக தான் இப்ப பார்க்கப்படுது. அதுலயும் மல்லிகார்ஜுனா கார்கே இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்த போது பி சுதர்ஷன் ரெட்டியை நாட்டுடைய மிக புகழ்பெற்ற மற்றும் முற்போக்கான ஒரு சட்ட வல்லுநர் அப்படின்ற சொல்லி ஒரு பாராட்டையும் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த தேர்வு அப்படின்றது நீதித்துறை அரசியலமைப்பு சட்டங்களும் அதோட சமூக நீதி பத்தி இருக்கக்கூடிய அவரோட ஆழமான அறிவை முன்னிலைப்படுத்துறதாக இருக்கு. குறிப்பாகவே ஏழை மக்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கியவர் அப்படின்றதையுமே கார்கே குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வேட்பாளர் தேர்வு சமூக நீதிக்கான ஒரு வலுவான செய்தியை கொண்டிருக்கிறாரு அப்படின்றதையும் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துறதாக இருக்கு. இது தேர்தல் ஆணையம் மாதிரியான அமைப்புகள் மேல எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு அப்புறமா நீதித்துறையுடைய நம்பகத்தன்மையை ஒரு அடையாளமா முன்வைக்கக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்றதான் அரசியல் பார்வையாளர்கள் கருதுறதாக இருக்கு இந்த இடத்துல. மேலும் ஆளும் என்டிஏ வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக தற்பொழுது பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் களமிறங்கி இருக்கிறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு மூத்த அரசியல்வாதி மற்றும் தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர். இந்த இரு வேறுபட்டு இருக்கக்கூடிய பின்னணி கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கிடையே நடக்கக்கூடிய இந்த போட்டி அப்படின்றது மிகவுமே ஒரு சுவாரஸ்யமிக்கமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்ப நம்மளால பார்க்க முடியுது.
ராதாகிருஷ்ணன் அவர் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியாக களம் இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு சட்ட நிபுணராக அரசியல் அமைப்புடைய நெறிமுறைகள் மற்றும் சட்ட விதிகள் குறிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆழமான புரிதலை வந்து கொண்டவர் அப்படின்றது தான் இந்த போட்டி அப்படின்றது. அரசியல் அனுபவத்திற்கு சட்ட நிபுணத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக தான் இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு. இது குடியரசுத் தலைவர் பதவிக்கு முக்கியத்துவத்தையும் அரசியலுக்கு ஒரு தகுதியான நபருடைய மூலமா முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்திய கூட்டணியுடைய விருப்பத்தையுமே காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு. இதே நேரத்திலேயே இந்த தேர்வு அப்படின்ற விஷயம் ஒரு பிராந்திய அரசியல் நெருக்கடியுமே உருவாக்கியிருக்கு. அதாவது பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. இதுவே இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான திருப்பமாக நம்ம பார்க்கிறதாக இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திராவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார். ஆனா இப்போ அவங்களுடைய மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அதுவும் மிக மதிக்கப்படக்கூடிய ஒரு நீதிபதியை எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்றதான் இப்போ அவர் வந்து எதிர்கொள்றாரு. இந்த நிலையிலே முன்னதாக என்டிஏ கூட்டணி சார்பில் இருந்து ராதாகிருஷ்ணன் வந்து தமிழ் அடையாளத்தை முன்னிலைப்படுத்தி இப்போ திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு முயல்றதுக்கான சூழ்நிலையை வந்துட்டு அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனா திமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு எதுவும் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டு தங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து அவங்க உறுதியாகவே இருந்தாங்க. இது மாதிரியான ஒரு சோதனையை தான் தற்பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்களும் எதிர்கொள்றாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்றது பெரும்பாலுமே தேசிய அரசியல் கூட்டணியுடைய பலத்தை மட்டுமே பிரதிபலிக்கிறதாக தான் இருக்கும். ஆனா இந்த தேர்தலில் பிராந்திய அடையாளம் ஒரு முக்கிய காரணியாக வந்து மாறி இருக்கு. சிவசேனா கட்சி 2007 ஆண்டுல மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரதிபா பாட்டீல் ஆதரிக்கிறதுக்காக என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி இருந்தாங்க அப்படின்றது தான் இதுக்காக இப்போ குறிப்பிடத்தக்க ஒரு உதாரணமாக இருக்கு. இதே போலவே ஒரு பிராந்திய உணர்வு அப்படின்றத எடுத்து இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மேல அழுத்தத்தை ஏற்படுத்தவும் கூடும். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்கிறதுன்னு தெரிவிச்சிரும். ஆனா பி சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு வேட்பாளராக புறக்கணிக்கிறது ஆந்திராவில் அவருக்கு எதிராகவே ஒரு உள்நாட்டு விமர்சனத்தை தூண்டக்கூடியதாகவும் மாறிடும். சரி, இப்போ இந்த பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் யாரு அப்படின்றத பத்தின ஒரு சின்னணியை பத்தி நம்ம பார்ப்போம். பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து 1971 ஆண்டுல இருந்து தன்னுடைய சட்ட வாழ்க்கையை தொடங்கினாரு. அவர் வந்து ஒரு வழக்கறிஞராகவும் அதுக்கடுத்ததா ஆந்திர பிரதேச உயர் நீதிமன்றத்துடைய நிரந்தர நீதிபதியாகவும் குவாஹாத்தி உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாகவும் கடைசியாக 2007 ஆண்டு வந்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவுமே அவர் உயர்ந்தவராக இருக்கிறாரு. அவருடைய இந்த சட்ட காலங்களில் அவர் செஞ்சிருக்கக்கூடிய சில முக்கியமான வழக்குகள் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வெளிநாடுகளில் பதுங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்திற்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தவறி இருந்தப்போ அவர் வந்து அதை கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. இந்த வழக்கில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைக்கிறதுக்கு அவர் உத்தரவிட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து காவல்துறையால சட்டவிரோதமாக ரவுடி ஷீட்களை வந்து திறப்பதை தடுக்கக்கூடிய கொள்கைகளை வகுத்து தனிநபர்களுடைய உரிமைகளை பாதுகாத்தாரு அப்படின்றதும், மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தனிப்பட்ட காவல் படைகளை உருவாக்க முடியாது அப்படின்றதையும் தீர்ப்பளிச்சிருந்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா கூட கோவாவிலிருந்து லோகாயுக்தமாகவும் பல்வேறு முக்கிய விசாரணை குழுக்கள்ல தலைவராகவும் அவர் வந்து பணியாற்றியிருந்தாரு. சமீபத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதிக்கான ஒரு உரிமங்களை ரத்து செய்யறதுக்காக வலியுறுத்தக்கூடிய ஒரு கடிதத்தையும் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழுவிலையும் அவர் வந்து இடம்பெற்றிருந்தாரு அப்படின்றது இங்க வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. இப்போ காலமாகவே எதிர்க்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையம் மற்றும் பிற மத்திய அமைப்புகள் மேல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சூழ்நிலையில பி சுதர்ஷன் ரெட்டியை வேட்பாளரா நிறுத்துறது மூலமா இந்திய கூட்டணி வந்து ஒரு மறைமுகமான செய்தியை வந்து சொல்றாங்க அப்படின்றதுதான் நம்மளால பார்க்க முடியாது. அது என்ன அப்படின்னா, தங்களுடைய வேட்பாளர் வந்து சட்டத்துடைய ஆட்சி மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகளுக்கு விசுவாசமானவராக இருப்பாரு அப்படின்றது தான் அவங்க இதில் சொல்ல வர விஷயம். இது வந்து ஜனநாயக நிறுவனங்களுடைய மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த தேர்தல் அப்படின்றது தேசிய மற்றும் பிராந்திய அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஒரு புதிய சமநிலையை உருவாக்கும் அப்படின்றதுக்கான ஒரு தளமாகவே அமையலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. தெலுங்கு தேச கட்சியுடைய ஆதரவு அப்படின்றது தேர்தல் முடிவுகளில் தான் முக்கியமானதாகவும் மாறும் அப்படின்றது. அதே சமயம் ஆந்திர மக்களுடைய உணர்வு மற்றும் அவங்களுடைய மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய தேவை அப்படின்றதும் தற்பொழுது சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கடுமையான ஒரு முடிவை வந்து அளிக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறி இருக்கு. இந்த தேர்தலில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது எதிர்காலத்தில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில எவ்வளவு வலுவாக இருப்பாரு அப்படின்றத ஆந்திர மக்களுக்கு அவர் செல்வாக்கா எப்படி இருக்கிறாரு அப்படின்றதையும் தீர்மானிக்கிறதுக்கான ஒரு முக்கிய முடிவாகவே இந்த இடத்துல அது பார்க்கப்படுது.
மேலும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வரக்கூடிய செப்டம்பர் 9 நடைபெற இருக்கு. பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஆகஸ்ட் 21 தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யவும் இருக்கிறாரு. இந்த அறிவிப்புக்கு அப்புறமா அவர் அனைத்து கட்சிகளுக்குமே குறிப்பாக என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு தன்னுடைய வேட்புமனுவை ஆதரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு அப்படின்றது தான். இந்த தேர்தல் அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய இந்திய கூட்டணியுடைய ஒற்றுமை மற்றும் எதிர்கால அரசியல் வியூகங்களை சோதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாகவே அமையும் அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு. இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.